நமக்கு செல்வம் தங்குவதற்கு காரணம். ஒரு உயர்ந்த அந்த எண்ணங்களோட இருந்தால் நமக்கு வேண்டிய எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. நமக்கு செல்வம் தங்குவதற்கு காரணம் ஒருவருக்கு ஒரு ஆபத்துனா கொடுத்து உதவுறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப டிசர்விங். இப்போ இந்த 1 லட்ச ரூபா எங்கள் கையில் இருக்கிறத விட இவங்க வீட்டுக்கு போனால் அது ஒரு கல்யாணமாக மாறும். இவங்க வீட்டுக்கு போனால் ஒரு ஆப்ரேஷன், நம்ம இப்போ அதை வச்சிருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழிங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்புழிங்கிற வார்த்தை ஃபிக்ஸட் டெபாசிட். அந்த வைப்புழிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புண்ணியங்களா பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு. இப்போ ஒரேடியா என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்றது, கடன் யாருக்கா நீ கொடுக்கறதா இருந்தா திரும்பி வரலனாலும் உன்னால எது தாங்க முடியுமோ அந்த தொகை மட்டும் கடன். பிறருக்கு எப்படி துரோகம் பண்ணக்கூடாதோ அப்படி நம்முடைய உடம்புக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. பிறரை எப்படி அடிக்கக்கூடாது, வதைக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அப்படி நம்முடைய உடம்பையும் நம்ம வதைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, வதைக்கக்கூடாது. இது தெளிவா இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா இந்த சிஸ்டத்துல எல்லாம் பலருக்கு கண்ணு போயிடுது, முதுகுல பலவிதமான நோய் வருது, பிளட் சர்க்குலேஷன். பரவாயில்ல, இதோட கம்மியான சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேற வேலைக்கு போறேன்னா முடிவெடுக்கணும். ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபாரினர்ஸ்ட் இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், சனி ஞாயிறு லீவுனா லீவ் தான். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னா வரமாட்டேன், அதான் கரெக்ட். அப்ப அந்த சனி ஞாயிறு வேலைக்கு வரவனுக்குன்னு ஒரு பணம் கிடைக்கும்ல. அதனால மற்றவங்களுக்கும் வழி கொடுக்குற மாதிரி நம்ம ஓய்வையும் எடுத்துக்கிறதுக்கு பழகணும். உடம்புங்கிறது அவ்வளவு விலை மதிப்பற்றது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பணம் சம்பாதிக்கிறவங்க முயற்சி. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. Behind Hoods Wealth and Prosperity Summit 2025ல இப்போ ரெட் கார்பெட்ல நம்ம கூட சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா, திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் சொல்லலைனாலும் அதான் உண்மை. ஏன்னா திருவள்ளுவரே சாப்பாடு இல்லாமல் பணம் இல்லாமலாம் வாழ்ந்திருக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் பணம் பொருள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவர் அனுபவித்து தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். ஏன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு அந்த உலகத்தை பற்றி கவலைப்பட்ட போது, இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்கடா, இங்கே சாப்பாடு சௌக்கியம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கணும்னா செல்வம் சேர்க்கணும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்னா, அதுக்கு முன்னாடி பணமே சேமிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு வகையான கான்செப்ட் ஒரு மதத்தின் பெயரால் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் நிலை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனால் நம்ம ஏழ்மையை நோக்கி போகிறோம். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், பெரிய ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொன்னால் அது டோட்டலி மெட்டீரியலிஸ்டுக்கு அகெயின்ஸ்ட் நினைக்காதீங்க, முதல்ல சௌக்கியமாக வாழணுன்ட்டு ஒரு உதாரணம் சொல்வார். அமெரிக்காவில் எல்லாரும் பொருளாதார ரீதியாக நல்ல இடத்த ரீச் பண்ணுறதால தான் அவன் ஸ்பிரிச்சுவலாக தேட ஆரம்பித்தான். சோத்துக்கு இல்லாமல் எல்லாரும் இங்கே கஞ்சியை குடிச்சிக்கிட்டு நான் கடவுளை தேடுறேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழியில் வக்கத்து போய் தேடுறேன் அப்படின்னு உலகம் சொல்லும். அதனால் எல்லாத்தையும் அடையணும், அப்புறமா தான் நாம் அதை பற்றி உணரணும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். பணம் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு கோட்டில் ஆசை அப்படிங்கிறது பேராசையாக மாறுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னொருத்தனை அழித்து அதை நான் அடையணும் அப்படின்னு நினச்சா அங்கே ரத்தம் வந்துடுது. அதே மாதிரி எனக்கு நியாயம் இல்லாத ஒரு பங்கையும் நான் அடையணும் அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு அதர்மம் அந்த இடத்துக்குள்ளே உருவாயிடுது. நான் மட்டும்தான் வாழணும், மற்ற யாருமே வாழக்கூடாது அப்படிங்கிற தாட் வந்தால் அந்த பணம் அங்கே பிணமாக மாறுது, ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அப்போது இன்னொருவருக்கு உரிய பங்கை கூட நான் எடுத்துக்குவேன். பாரதி சொல்கிறான், பிறர் பங்கினை திருடுதல் வேண்டா அப்படிங்கிறான். அந்த மாதிரியான இடத்துல தான் பணம் தன்னுடைய எல்லை மீறுது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை மீறுகிற போது அது அருவருப்பாவோ இல்லாட்டி அதர்மமாகவோ அக்கிரமமாகவோ அநியாயமாகவோ மாறிடுது. அதை ஒவ்வொருத்தருமே கண்டுபிடிக்கலாம். இன்னொருவர் வாழ்வை அழிக்கக்கூடாது, இன்னொருவர் பங்கை திருடக்கூடாது, நாமும் கூட இன்னொருவருக்கு அதை இல்லாமல் ஆக்கிற அளவுக்கு சுரண்டக்கூடாது. இந்த உணர்வு வந்துட்டால் அது தர்மமான செல்வமாக கருதப்படும். பொதுவாக இந்த கால தலைமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பரவலாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஐயா, அவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிங்கிறது தெரியலை, அப்பா அம்மா எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு.
இப்போது இந்த பணம் சார்ந்த வேல்யூஸை அவங்களுக்கு கடத்துறது எப்படி? அதுக்கு ஒரு காரணம், அந்த காலத்தில் வந்து வீட்டில் எத்தனை உருப்படி இருக்குதுன்னு தான் கேட்பேன். ஏதோ வந்து துணி வாஷுக்கு போடுற மாதிரி எத்தனை உருப்படி இருக்குன்னா வீட்டில் 10 இருக்கும், 12 இருக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டில் 17 பிள்ளைங்க இருந்தது. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதே அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவன் மெதுவாக வெக்கத்தை விட்டு கேட்டான், ஏன்ப்பா எனக்கு கல்யாணம் நீ பண்ண மாட்டியானா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்டார். அந்த மாதிரி 17, 18 ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. அதனால் ஒருத்தர் போட்ட ட்ரெஸ்ஸு தான் அடுத்தவங்க போடணும். அதே பரம்பரையாக அப்படியே வரும். அப்போ பணத்தோட அருமை, ஒரு பொருள் கிடைக்கிறது எவ்வளோ அருமை அப்படின்னு தெரியும். ஒரு வாட்ச் அப்படிங்கிறது கிடைக்காது, ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது கிடைக்காது. நான் விவேகானந்தா காலேஜ் படிக்கிற போது வீட்டிலேருந்து விவேகானந்தா காலேஜ் நடந்து போகிற தொலைவும் இல்லை, பஸ்ஸும் வசதியாக கிடையாது. 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறணும், சின்ன தொலைவு தான். சைக்கிள் வேணும் அப்படிங்கிறத அப்பாட்ட கேட்குற போது அவர் ரொம்ப யோசிக்கிறார். காரணம் அவர் நேர்மையான ஒரு அரசு அதிகாரி. சைக்கிள் எப்படிடா வாங்குறது, திடீர்னு எல்லாத்தையும் விட்டு வாங்குறதுனா பெரிய கஷ்டமாச்சே, உனக்கு வாங்கினா உங்கள் அண்ணனு கேட்பானே, நான் என்ன பண்ணுவேன், அப்படி கஷ்டப்பட்டார் ஒரு காலத்தில். அதனால் ஒரு பொருள் கிடைப்பது அருமையானது, அது ரேராக தான் கிடைக்கும், கேட்ட உடனே கிடைச்சிடாது, அபண்டண்ட்டாக கிடைக்காது. இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து குழந்தைகளுக்கு ஊட்டணும். அப்புறம் கடைவீதிக்கு போகும்போது முதல்ல சின்ன வயசில் கூட்டிகிட்டு போனால் பிடிவாதமாக அது எல்லாத்தையும் கேட்கும். அப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிவு பண்ணுவாங்க, இனிமேல் இவனை விட்டுட்டு போகணும், இவளை விட்டுட்டு போகணும் அப்படிம்பாங்க. கூடாது. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு பொருளை எப்படி வாங்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இந்த பொருளுக்கும் எத்தனை கிராம் வித்தியாசம் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டில் என்ன இருக்குது, குவாலிட்டியில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து விலையில் என்ன இருக்குது, அதை விட வந்து இது நமக்கு அவசியம் இல்லையா. விளையாட்டாக பையன்கிட்ட கேட்கணும், ஒரு சோப் வாங்கி கொடுத்தேன், எத்தனை நாளாக நீ யூஸ் பண்ண, 10 நாள் யூஸ் பண்ணியா, 1 மாதம் யூஸ் பண்ணியா, அது முழுக்க கரைஞ்சுதா, அது தண்ணியில் அப்படியே எப்பாவது விழுந்துருச்சா. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சிரிச்சுக்கிட்டே, கட்டாயப்படுத்தக்கூடாது, குரூரமாக பேசக்கூடாது, ஆனால் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். அப்போ சொல்லலாம், ஒரு காலத்தில் வந்து ஒரு சோப்பு முடிஞ்ச உடனே அடுத்த சோப்பை அதில் ஒட்டி வச்சுருவாங்க. ஏன்னா அந்த இத்தினோண்டு சோப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த இத்தினோண்டு வேஸ்ட்டாக போன சோப்போட புது சோப்பை ஒட்டி வச்சு தான் அது ஒரு 100 தலைமுறையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சோப்பை. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சாப்பிட உட்காரும்போதே வந்து உணவை வீண் பண்ணாத, இதை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணணும். எங்கள் அப்பா சொல்கிறார், இலையில் சாப்பிட்டு முடித்தா அதில் வேணால் முருங்கைக்காய் சக்கை இருக்கலாம், கருவேப்பிலை வேணால் சில சமயம் இருக்கலாம்ப்பா அப்படின்பா. நல்ல வேலை அதையாவது விட்டார். ஆனால் அது கரெக்டு. நாங்கள் எங்கே போனாலும் அது எங்கள் அப்பா வாட்ச் பண்ணுவார். சாப்பிட்டியா, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிட்டு முதலே வேண்டான்னு சொல்லு அப்படின்பார். அப்போ உணவோட அருமை தெரியும், பொருளோட அருமை தெரியும். ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 10 ஐட்டம் இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு சின்ன வயசில் ஆசை வரும். நம்ம போகும்போது அந்த குழந்தைய எப்படி எஜுகேட் பண்ணணும். இன்றைக்கி நாம் 3 ஐட்டம் சாப்பிட்றோம். ஒன்று ஒரு சின்ன ஸ்நாக்ஸு பிடிச்சது, இன்னொன்று வயிற்றை நிரப்புறதுக்கு ஒரு ஃபுட்டு, அது ஒரு பகுதியை ஏற்றுக்கிறோம். அப்புறமா காஃபியோ ஃப்ரூட் ஜூஸோ ஒத்துக்கிறியா, நம்ம உள்ளே போகலாம் ஹோட்டலுக்கு. ஸோ நம்ம முதலே டிசைட் பண்ணிக்கலாம். பிளானிங், ஃபேமிலி பிளானிங்னா அது இல்லை, தான் ஃபேமிலி பிளானிங். நம்ம என்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், ஓகே டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ போகலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஹோட்டலுக்கு போகும்போது. அதுக்காக ஒரேடியாக ஹோட்டலில் போய் 2 இட்லி தின்னுன்னு பிள்ளைகளை கொல்லக்கூடாது. சில பேர் வேணுங்கிறது சாப்பிடுன்னு கூட்டிகிட்டு வருவான் அப்பா, வந்து உட்காந்தாலும் 2 இட்லி சாப்பிடுமா, இதுக்கு வீட்லேயே தின்னு தொலைச்சிருக்கலாம் அது. ஸோ அந்த குழந்தைகளை எஜுகேட் பண்ணணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். நான் கரெக்டாக சொல்கிறது காத்தாடி மாதிரி, பட்டம் வந்து மேலே போய்கிட்டே இருக்கணும், ஆனால் நூல் என்கிட்ட தான் இருக்கணும். எவ்வளோ நாள் மேலே போகலாம், அந்த நூல் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. போராஜா போ மேலே போ, ஆனால் நூல் இங்கே இருக்கும். இவ்வளோதான் நம்ம டோட்டல் லிமிட்டேஷன். இந்த உணர்வோட ஒவ்வொரு பொருளை பற்றிய அருமையையும் பிள்ளைகளுக்கு எஜுகேட் பண்ணணும். இந்த பில்லு டேக் அது என்னங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, பணம் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இந்த செல்வம் அப்படிங்கிறது எந்தெந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க கிட்ட சேரும்? முக்கியமாக விழிப்பாக இருக்கிறவர்கள்ட்ட சேரும், மிக நல்ல மனதோடு இருக்கிறவர்கள்ட்டையும் சேரும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான கணக்கு. எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் காலம் அப்படின்னு நான் நம்பலை. நாம் வந்து பல விஷயங்களில் ஒரு உயர்ந்த அந்த எண்ணங்களோடு இருந்தால் நமக்கு வேண்டிய எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு செல்வம் தங்குவதற்கு காரணம். ஒருவருக்கு ஒரு ஆபத்துனா கொடுத்து உதவுறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப டிசர்விங். இப்போ இந்த 1 லட்ச ரூபா இங்கே கையில் இருக்கிறத விட இவங்க வீட்டுக்கு போனால் அது ஒரு கல்யாணமாக மாறும். இவங்க வீட்டுக்கு போனால் ஒரு ஆப்ரேஷன், நம்ம இப்போ அதை வச்சுருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு. திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழின்னார். ஃபிக்ஸட் டெபாசிட், வைப்புழிங்கிற வார்த்தை ஃபிக்ஸட் டெபாசிட்.
அந்த வைப்புழிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புண்ணியங்களாக பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்னு. இப்போ ஒரேடியாக என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. காட்ச் பண்ணணும், தேவை என்ன பண்ணலாம். நான் எப்போவே சொல்கிறது, கடன் யாருக்கா நீ கொடுக்குறதா இருந்தால் திரும்பி வரலேனாலும் உன்னால் எது தாங்க முடியுமோ அந்த தொகை மட்டும் கடன் கொடு. யாருக்கு கடன் கொடுத்தாலும் திரும்பி வரலேனாலும் உன்னால் தாங்கிக்க முடியும், அந்த கஷ்டமும் வராது அப்படின்னு நினைக்கிற தொகையை நம்ம உதவணும். நண்பர்கள், உறவினர்கள். இப்போது ஒரு பிஇ படிக்கிற லெவலில் இருப்பான் ஒரு பையன், இப்போ நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு பின்னாடி போக முடியாது. இப்போ போய் நம்ம அந்த பணத்துக்கு மிச்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் போயிட்டானா பின்னாடி அவன் குடும்பத்தை காப்பாற்றுவான், லட்சமாக சம்பாதிப்பான். ஒரு தடவை மன்மோகன் சிங் என்ன பண்ணார், கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ணார். அவரை எல்லாரும் கேலியாக பேசினாங்க, அப்படிலாம் இஷ்டத்துக்கு அவர் விடுறாரு. அவர் சொன்னார், இந்த நாட்டில் 1,00,000 பேருக்கு இதெல்லாம் நன்மை வருதுன்னு வச்சுக்கோ, 1,00,000 பேர் சம்பாதிக்க ஆரம்பித்தா அவன் ஃபேமிலி எப்படி இருக்கும்? இந்த 1,00,000 ஃபேமிலிக்கும் நான் ப்ரொவைட் பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும் யோசிப்பார். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் எல்லா வசதியும் பண்ணணும். அதோடு கம்பேர் பண்ணால் இந்த கடனை தள்ளினது ரொம்ப சின்ன விஷயம் தான். அது மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்டில் அப்படி பிளான் பண்ணணும். பெரிய அளவில் யோசித்தோம்னா இதை சால்வ் பண்ண முடியும். இன்றைய தலைமுறையினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக ஹசில் கல்ச்சர் அப்படிங்கிறது அதிகமாக பரவிட்டே இருக்குது. நிறைய நேரம் உழைக்கணும், நிறைய உழைச்சிட்டே இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். சம்பாதிக்கணும், உடம்பை அழிக்கக்கூடாது. பிறருக்கு எப்படி துரோகம் பண்ணக்கூடாதோ அப்படி நம்முடைய உடம்புக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. பிறரை எப்படி அடிக்கக்கூடாது, வதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அப்படி நம்முடைய உடம்பையும் நம்ம வதைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது. இதை தெளிவாக இருக்கணும். எப்படி பிறருக்கு அன்பு காட்டுகிறோமோ அப்படி நம்முடைய மேலேயும் அன்பு காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா இந்த சிஸ்டத்துலலாம் பல பேருக்கு கண்ணு போயிடுது, முதுகில் பலவிதமான நோய் வருது, பிளட் சர்க்குலேஷன். பரவாயில்ல, இதோட கம்மியான சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேறு வேலைக்கு போகிறேன்னா முடிவெடுக்கணும். ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டைம் குறைச்சிக்கலாம். நான் 8 மணி நேரத்துக்கு போல 12 மணி நேரம் பார்க்குறேன்னா கூட பணம் கிடைக்கும், அவசியம் இல்லை. நீங்கள் ஃபாரினர்ஸ்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம், சனி ஞாயிறு லீவுனா லீவு தான். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னா வரமாட்டேன், அதான் கரெக்டு. அப்போ அந்த சனி ஞாயிறு வேலைக்கு வரவனுக்குன்னு ஒரு பணம் கிடைக்கும்ல. புதுசாக வேலை இல்லாமல் இருக்கிறவன் நாட்டிலேயே வேறு இடத்துல போய் சம்பாதிக்க முடியாமல் பார்ட் டைமாக சாட்டர்டே சண்டே அவன் ஏர்ன் பண்ணுவான்ல. அதனால் மற்றவங்களுக்கும் வழி கொடுக்குற மாதிரி நம்ம ஓய்வையும் எடுத்துக்கிறதுக்கு பழகணும். உடம்புங்கிறது அவ்வளோ விலை மதிப்பற்றது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பணம் சம்பாதிக்கிறவங்க முயற்சி பண்ணணும். உங்களுடைய அனுபவத்திலிருந்து பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். முதல்ல அதில் விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். எப்படின்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சில பேர் தான் ரொம்ப உலகத்திலே நேர்மையானவன் சொல்லி பணத்தை எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. நான் ரொம்ப நேர்மையானவன் தெரியுமா, அதான் ஏழ்மையாக வெட்கப்படணும். நேர்மையானவன் ஏன் ஏழ்மையாக இருக்கணும்? பல பேர் சொல்லலாம் நான் நேர்மையானவன் அதனால் ரொம்ப ஏழ்மையானவன். அவசியம் இல்லை. ஏழ்மையானவன் நேர்மையாக இருப்பது வேணால் சிறப்பு, ஆனால் நேர்மையானவன் ஏழ்மையாக இருப்பது என்பது ஒரு தேசமே வெட்கப்பட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி பணத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, பணத்தை நம்ம எட்டி உதைக்கக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது, அதை அகௌரவப்படுத்தக்கூடாது. அதுக்காக பணத்தையே ஃப்ரேம் பண்ணி வச்சு பூஜை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அது ரொம்ப முட்டாள்தனம். ரூபா நோட்டையே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது, ரூபா நோட்டால் அர்ச்சனை பண்ணுறது, அதெல்லாம் கிறுக்குத்தனம். ஆனால் பணத்துக்கு உரிய மரியாதை கொடுப்பது, அந்த மரியாதை கொடுத்து நடந்தால் நம்மகிட்ட செல்வம் தங்கும். நான் ஆரம்பித்த காலத்தில் வெறும் பேச்சாளனாக இருக்கும்போது எனக்கு உத்தரவாதம் கிடையாது. எனக்கு பொண்ணு கொடுக்குறதே கஷ்டம். எனக்கு கேட்டால் சம்பாதியத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. என்னுடைய லைஃப்பில் ஒரு பிரின்சிபல் வச்சுருந்த 3 மாதம் என் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பணம் என்னுடைய எஸ்பி அந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 3 மாத பணங்கிறது எப்போவுமே குறையக்கூடாது. அது இருந்தால் மட்டும்தான் நான் திருமணத்துக்கே நான் எலிஜிபிள் அப்படின்னு என்னை நான் தகுதிப்படுத்திக்கிட்டு 3 மாத பணம் குறையாதபடி அதை அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு உறுதியாக மாத சம்பளம் கிடையாது. அப்போ கூட ரொம்ப காஷியஸாக இருப்பேன். பட் அதுக்குள்ளேயும் வரவு செலவுகள், தான தர்மங்கள், கடமைகள், சகோதரர் எல்லாமே பார்க்குறோம். ஆனாலும் அந்த 3 மாத பணம் பேங்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும். எங்கிட்ட ஒரு விசித்திரமான குணம் உண்டு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே 5 மணி ஆச்சோன்னா நேராக வீட்டுக்கு ஓடியாந்து தோட்டத்தில் தண்ணி ஊற்றுவேன். எங்கள் வீட்டில் மயிலாப்பூரில் ஒரு வீடு, ரொம்ப அருமையான வீடு. அதில் வாழை கொலத்தல்னா பக்கத்து வீட்டில் பந்தல் போடுறவர் இருக்கார். அவர் கல்யாணங்களுக்கு கொண்டு போய் அந்த வாழை கட்டுவார். ஒரு ஜோடிக்கு 15 ரூபா கொடுப்பாரு.
ஒரு 2 வாழை கொடுக்கணும், கொடுத்தா ஒரு ஜோடிக்கு 15 ரூபா கொடுப்பாரு. அதனால் அதை நான் வந்து எப்படியாவது உண்டு பண்ணணும் அப்படின்னு அந்த வாழையை வீட்டில் வந்து உண்டு பண்ணுவேன். மெட்ராஸ்குள்ளேயே ஓட்டு மேலே வந்து கொடி ஏற்றி விட்டு சுரக்கா பயிர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதாவது அதில் நான் மேலே ஏன்னா அப்பவும் கொண்டாந்தான் இருப்பேன், இப்பவும் கொண்டாந்தான் இருக்கேன். எங்கள் அப்பா திட்டுவார், டேய் 10 பைசா சுரக்காய்க்கா ஓட்டை உடச்சி தொலைக்காதரா, வீடு வீணாக போயிடும் அப்படிம்பார். நான் கவலைப்பட மாட்டேன். அந்த சுரக்காயை வந்து எடுத்து வீட்டில் அம்மாட்ட கொடுத்தா கூட காசு கேட்பேன். இந்த சுரக்காய் 4 நாள் வெளியில் வேலை, நீ எனக்கு 20 பைசாவாவது கொடு அப்படின்னு வாங்கி அதை சேவிங்ஸில் போடுவேன். ஸோ என்னுடைய 7th 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பழக்கம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என் தந்தையின் வறுமை. அவர் சில நாள் பணம் இல்லாமல் பட்ட வேதனை, கல்யாணத்தின் போது விட்ட கண்ணீர், எங்கள் அக்காவுடைய திருமணங்களின் போது விட்ட கண்ணீர், அப்புறம் பணம் இல்லாத போது அவர் உடல் நலத்தோடு பட்ட துன்பங்கள், இதெல்லாம் பார்த்ததால ஐ வாஸ் ஓவர் காஷியஸ் அப்பாவுடைய லைஃப்பை பார்த்து. ஸோ இதே தான், முதல்ல மதிக்க பழகு, அதை ஏற்றுக்கொள், அதை பாதுகாக்க பழகு, சேமித்தலுடைய வரன்முறையை தெரிந்து கொள். எல்லாமே நமக்கே தெரிஞ்சிடாது. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அவங்களோட இருந்து சேமிக்கிறதுனா 50 ரூபாய் அப்படியே வச்சுக்கிறது இல்லை, அதை எப்படி விருத்தி பண்ணலாம். இப்போ ஒரு சீட்டு போடுவாங்க, அந்த சீட்டில் ஒரு தொகை வரும், அந்த வந்த தொகையை டெபாசிட் போடுவாங்க, டெபாசிட்டில் ஒரு வட்டி வரும், அந்த வட்டியை சீட்டு கட்டுவாங்க. ஸோ அதுவே அப்படியே சுழண்டு 10 ரூபா விருத்தியாக வேண்டிய இடத்துல அதே 10 ரூபா 15, 20, 25 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் உரியவர்களோட பேசி திட்டமிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் விருத்தி பண்ணலாம். ஐயா, நீங்கள் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுனால இதை கேட்குறேன். இன்னமும் நம்ம வந்து நிறைய பேரை நம்ம வந்து பார்க்குறோம், வறுமை அப்படிங்கிற ஒரு பிடியில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற தவிப்பு நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும்? அரசு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்சாகணும். ஏன்னா இது என்ன இருந்தாலுமே வந்து ஜனநாயக நாடு. அதனால் அரசாங்கங்கள் கொடுக்குற சின்ன கடன் உதவிகள் மூலமாக தான் மக்களை மேலே கொண்டு வர முடியும். சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், அவர்களுக்கான வழிமுறைகளை நம்ம கவலைப்படணும். மக்கள் கூட வாங்கும்போது வந்து பெரிய இடங்களில் போய் வாங்குறதுங்கிறத கொஞ்சம் தவிர்த்து நடுத்தர எளிய வியாபாரிகள்கிட்ட வாங்கணும். கீரைக்கார மட்டும் பேரம் பேசக்கூடாது. அவங்ககிட்ட வாங்கும்போது ஒரு 50 பைசாக்கு 40 பைசாக்கெல்லாம் பேரம் பேசி அவங்கள பிராணனை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அந்த ஏழைகளும் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கிட்டா போகிறோம். நான் ஓரளவு வசதியானவன், என்னை சுற்றி இருக்கிற 10 பேருக்காவது ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தடவை சிவாஜி கணேசனை பற்றி சொல்லுவாங்க. படியிலேருந்து இறங்கி வந்தாராம், என்னால் நடிக்க முடியலப்பா, இனிமேல் நடிக்கிறத நிறுத்தி இல்லாமான்னு பார்க்குறேன்ட்டு இப்படி பார்த்தா டைனிங் டேபிளில் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு, ஓ நாம் நிறுத்தினா இவ்வளோ பேருக்கு பாதிப்பு வருமோ அப்படின்ட்டு, சரி வா ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு போனார்னு ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி என்னுடைய வாழ்வு குறைந்தபட்சம் ஒரு 10 அல்லது 15 பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுறதா இருக்கணும்னு வசதியானவர்கள், கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்து மக்கள் முடிவு பண்ணாலே இந்தியாவில் இருக்கிற மற்றவங்களையும் நம்ம இணைச்சி மேலே கொண்டு வரதுக்கு முடியும். ஏன்னா அவங்க அதிகம் ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டப்படுறாங்க. வசதியானவங்க தான் அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும். உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் இதை நாங்கள் நிறையவே கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த பொருள் சார்ந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படத்தக்க ஏதாவது ஒரு தகவல்கள் இல்லை விஷயங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னை ஒத்த பேச்சாளர்கள் என்னோடு என்ட்ரு பண்ணவங்கெல்லாம் சில பேர் என்னை பார்த்து கொஞ்சம் வயிறு எறிவாங்க. ஏன் இவர் மட்டும் இவ்வளோ வசதியாகிட்டாரு, நான் எப்போது குவாலிஸ் கார் வாங்கினேன், எப்போது நான் வந்து எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப கராராக இருப்பேன். அதை ரொம்ப கமெண்ட்டில் கூட போட வந்தால் காசுக்கு ஆசை பிடிச்சோம்பா, இவங்கெல்லாம் பெரிய அப்படியே புத்தர் மாதிரி என்னை பற்றி கமெண்ட்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த வெக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உடனே ஒன்று சொல்கிறேன், நான் பேசினேன், என்னோட வந்தவங்களாம் பேசினாங்க. நான் என்ன யோசித்தேன், நான் பேசுகிறத நாமளே ஏன் ஒரு கேசட்டில் போடக்கூடாது? ஏன்னா ஒரு கேசட் கம்பெனி நான் அப்ரோச் பண்ணாங்க, 10 நாள் ராமாயணம் பேசி கொடுங்க, உங்களுக்கு ஒரு 25,000 rupees தரோம் அப்படின்னாங்க. எனக்கு 25,000ங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான தொகையாக படுது, வேண்டியதில்லை, நானே என்னுடைய கேசட் ரிலீஸ் பண்ணுவேன்னு ரிலீஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு ஆடியோ கம்பெனியினுடைய ஆளாக மாறுறேன். அதில் ஒரு சில வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நானே புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு பதிப்பகத்தில் போய் அந்த கொடுத்தா எழுத்தாளனுக்கு 10% ராயல்ட்டி கொடுக்க மாட்டாங்க, அதுவே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. ஏன் நானே ஒரு பப்ளிஷராக மாறக்கூடாது? நானே ஒரு பப்ளிஷராக மாறினேன், புக்கு போட்டேன். சிடிக்கு மாறிச்சு உலகம், நானே சிடி கொண்டு வந்தேன், சிடிக்கு வந்தேன். யூடியூபுக்கு உலகம் மாறிச்சு, எனக்கு நானே ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன். அது இப்போ என்னென்னா என்னுடைய குழந்தைகள் பார்த்துக்கிறாங்க, என்னுடைய மனைவி பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்குது, என்னுடைய கண்டென்ட்டை நான் வேஸ்ட்டாக. டிவிஎஸை பற்றி சொல்லுவாங்க, பஸ்ஸில் காசு வருதுன்னா வெறும் பஸ்ஸை மட்டுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. பஸ்ஸு ஓடுற இடத்துல டயர் இருக்குது, டயருக்கு நம்ம ஆரம்பித்தேன்னா
அடுத்து ஃபினான்ஸ் ஆரம்பித்தா என்ன, தொழில் நம்ம என்ன இருக்குமோ அந்த தொழிலை சார்ந்து மேலே போகிற போது விருத்தி அடைய முடியும். அந்த அந்த ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிற ஒரு குணம் வந்து இயல்பில் எனக்கு அமைஞ்சது. அதனால ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கலாம். இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, மிக்க Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holidays Inn.